ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவாளுக்கு பின்னால் கையை கட்டிண்டு நிற்கிற அந்த தொண்டர் வேதபுரி மாமாவை யாரோ அழைக்கிறா. வேதபுரி முதல்ல இதை கவனிக்கல. பெரியவா முன்னிலையில் இருக்கிற ஒருத்தர் கை நீட்டி வேதபுரியோட கவனத்தை பார்க்குறார். அதுக்குள்ளே அந்த வயசான தம்பதியோ 2 தேங்காயும் கொண்டு வந்திருந்த வில்வங்கள் வில்வத்தை கொடலைன்னு சொல்லுவா. அது நிறையா பறித்து கொண்டு வந்து தருவா. அவளால் உயர்ந்தபட்ச சமர்ப்பணம் அப்படின்னு வச்சுட்டு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணுறா பெரியவாளுக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுதா அப்படின்னு கேட்குறா பெரியவா. பெரியவா அனுகிரகத்தால் நான் எதிர்பார்த்தபடி வேத அத்தியனம் பண்ணினா ஒரு பையன் கிடச்சுட்டான். நல்ல பரம்பரை மேலே சாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் அப்புறமா பண்ணிக்கிறேங்கிறார். அவனோட தோப்பனார் தான் என்னோட ஸ்திதியை ஆலோசித்து முடிவு செஞ்சுட்டா. மேலே படிக்கலாம்னு சொன்ன பிறகு தான் பையன் சம்மதிச்சான். எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம். மறுபடியும் வேதபுரிக்கு ஜாடை செய்கிறா முன்னால் நிற்கிறவா. அப்போ தான் வேதபுரி நிமிந்து பார்க்குறா. தன்னை யாரோ அழைக்கிற மாதிரி தெரியறது. ஆனால் நிற்கிறவா பின்னால் வளம் பிரதட்சணமாக அவனை கூப்பிடு அப்படிங்கிறா பெரியவா. வேதபுரியோ திரும்பி வரார். கூடத்து முத்தத்துக்கு ஒரு அம்மா நிற்கிறா. அவளை அழிச்சுண்டு வா அப்படிங்கிறா வேதபுரியை. வேதபுரி முத்தத்தில் நிற்கிற அம்மாவில் உங்களை தான் ரொம்ப நாளையாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்தா புளி மாதுளை கொண்டு வந்திருக்கேன். அதை பெரியவாளுக்கு எப்படி உபயோகப்படுமோ அப்படி செஞ்சு போடுங்கிறா அந்த அம்மா வேதபுரி மாமாட்ட. பெரியவாளோ உங்களை தான் கூப்பிடுறா அப்படிங்கிறார் வேதபுரி. யாரெல்லாமோ நிற்கிறாளே, பெரியவா வெளியே வரைச்ச தரிசனம் பண்ணி வந்தனம் பண்ணிக்கிறேனே போருமே அப்படிங்கிற அந்த அம்மா. இல்லை உங்களை தான் அழைச்சிட்டு வர சொல்கிறா. நீங்களே பழங்களை கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட வேதபுரி மாமா சொல்கிறா அந்த அம்மாட்ட. பாட்டியோ மாட்டு கொட்டகைக்குள்ளே நுழையிறா. பெரியவா தன் எதிரில் நிற்கிறவாளெல்லாம் கைஜாடை காட்டி ஒதுங்கி நிற்க சொல்கிறா. அந்த பாட்டியோ கூனி குறுகி தூரத்துலேயே பழங்களை வச்சு வந்தனம் செய்கிறா. அவள் சொல்கிறா, அவளுடைய கணவர் மாமனார் பசங்க எல்லாரையும் பற்றி பெரியவா விசாரிக்கிறா. எனக்கு எதுக்கோ ஒரு காலத்தில் புளி மாதுளை தேவைப்பட்டது. அது உடனே கிடைக்கல. எங்கேயோ வெகு தூரத்தில் யாரோ கொண்டு வந்து கொடுத்தா. அதை பார்த்துட்டு இந்த அம்மாவோட புருஷர் எங்கிருந்தோ ஒரு பதியனை கொண்டு கொள்ளையில் வச்சா எச்சில் பட்டுடோன்னு தன்னோட வீட்டு கூடத்து முத்தத்திலேயே அதை வச்சு வளர்க்க, எங்கே காய்ச்சாலும் நாய் எங்கே போனாலும் அங்கெல்லாம் கொண்டு கொடுக்கறத ஸ்ரத்தையாக வச்சுட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தை அவரோட விடாமல் இந்த அம்மாவும் பண்ணின்னு இருக்கா. நீ பார்த்துருக்கியோ அந்த புளி மாதுளைய? இல்லை பெரியவா, இது மாதுளையில் ஒரு விதம். பழுக்கிறது முத்து விடுறது அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. வயிற்றில் புண்ணு இருந்தால் இதை ஒரு தினுசாக பக்குவம் பண்ணி சாப்பிட்டா அது ருசிக்காக சாப்பிட்றதில்ல, வைத்தியத்துக்காக. ஆனால் சரியாக போயிடும். பேரே புளி மாதுளைன்னு சொல்லி சிரிக்கிறாளாம் பெரியவா. ஈஸ்வர சிருஷ்டியில் பலவிதம் மலிவாக கிடைக்கிறது. அதுக்கு அருமை பெருமை கிடையாது. அபூர்வமாக கிடைச்சாலோ அதுக்கு பெருமை அதிகம். பழா போன அந்த 4 தலைமுறைக்கு முந்தின பித்தளை ஜாடி பாசி பிடிச்சி போச்சு. எத்தனை தேய்ச்சாலும் போகலை அப்படின்னா அவ்வளவு பழசு. அதுக்கு ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து வாங்குவான் நினைவு சின்னம்னு. குபேர ஐஸ்வர்யம் வேற, அந்த அளவில் அது ஜாஸ்தி. இத்தனை ஐஸ்வர்யம் வேற, அதுக்கு மதிப்பு இன்னும் ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்திரன் ஐஸ்வர்யம் வேற, அந்த மதிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி அபூர்வமான இந்த புளி மாதுளை கொண்டு வந்திருக்கா பாட்டி. கல்யாணம் நிச்சயம் செய்துண்டு வந்த தம்பதியோ இவாளுக்கும் இருவருக்கும் அப்படி ஒரு கருணை வெள்ளத்தில் திளக்கிறா. ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகம் அங்கே இருந்தவா எல்லாரும் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முல்லான்மகம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு கோஷம் போடுறாளாம் அங்கே இருந்தவா எல்லாரும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.